நான் ஒரு பைத்தியம், எனக்கு பார்க்கணும் வைத்தியம். நான் ஒரு பைத்தியம், நான் ஒரு பைத்தியம், பைத்தியம். இந்த இடத்துக்காவது நீ டயத்துக்கு வருவேன்னு நான் நம்பினேன். ஆனால் எப்பவும் போல as always. உன்னோட லொகேஷன் சிட்டியை விட்டு ரொம்ப தூரமாக இருந்ததுனால வழி மாறிட்டேன்ப்பா. ஐ எம் சாரி. இங்கே பாரு, உங்க 2 பேர்கிட்ட தான் சாக்கு போக்கு சொல்றது எப்படின்னு கற்றுக்கணும். எனிவே மேன், இங்கே வரதுல உங்க 2 பேருக்கும் எந்தவித கஷ்டமும் இல்லையே? நோ, சமீர் என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன கவலை. He takes care of me as always. Hey baby, how are you? You're looking so gorgeous. Hey dude, what's up man? How are you bro? I'm fine. Hello ma'am. Hi. Hi. You're looking so hot. Hi Thank bro. you. Oh hi. எப்படி இருக்க? நல்லா இருக்க. Oh my god. என்ன இதெல்லாம் சொல்லிட்டு இங்க பாருப்பா, உடனே உன்னோட கிரியேட்டிவ் ஹெட்டுக்கு கால் பண்ணுப்பா. எதுக்கு? அவர்கிட்ட சொல்லிடு லொகேஷனுக்கு வந்தாச்சுன்னு, கொஞ்ச நேரத்துல ஷூட்டிங் ஆரம்பிச்சிருவோன்னு. நான் அப்புறம் என்ன சொல்லிட்டு இருந்தேன், நாங்க அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோமா, அதுக்கப்புறம் இட்லி தோசை கேட்டேன். என் மொபைல்ல சுத்தமா நெட்வொர்க் இல்ல. உனது கூட பாக்குறேன். இந்தாப்பா. அதுக்கப்புறம் நாங்க அந்த இடத்துக்கு போய் இட்லி தோசை கேட்டு ஒரு பெரிய டிராமா நடந்துச்சு பாரு. அது என்னன்னு இதுல சொல்றது கூட சிக்னல் இல்லப்பா. இங்க பாருங்க சார், இங்க யார் மொபைலுக்கு நெட்வொர்க் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நேரமா வீட்டுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன், ஆனா சுத்தமா லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. பரவாயில்ல விடுங்க, ஒரு வகையில இதுவும் நமக்கு நல்லதுதான். இல்லைன்னா சிடுமூஞ்சி ஹெட் ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்ணுவோம். சரியா சொன்ன. நல்ல வேளை அவனுக்கு நம்ம லொகேஷன் தெரியாது, இல்லைன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்து நம்மள தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ண போற கான்செப்ட் இதுதான். நம்ம மேகசினோட பெஸ்ட் கான்செப்ட்னா அது இந்த கான்செப்ட் தான். இதுதான் ஃப்ரண்ட் பேஜில் வரும். வாவ் வாவ். சரி, நீங்களாம் போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. நாம சீக்கிரமா இந்த இடத்துல ஷூட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பீஸ்ஃபுல்லான இடத்துல என்ஜாய் பண்ணலாம், பார்ட்டி பண்ணலாம். பார்ட்டியா? அட, இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. நான் ஏதாவது ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பேன். மேடம், அப்ப நீங்க சாயங்காலமா தான் இங்க வந்து சேருவீங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்பா. ஆமா ரோஹித், நிஜமாவே பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கியா என்ன? மேடம், ரோஹித் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல அவன் பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிடுவான். ஓகே பேபி, ரோஹித் பார்ட்டிக்கு தேவையான எல்லாத்தையும் நேத்தே ரெடி பண்ணிட்டான். வாவ், உண்மையிலே ஜாலியா இருக்க போகுது. லாஸ்ட் டைம் மாதிரியே இல்ல. சரியா சொன்ன. சரி, எல்லாரும் சீக்கிரம் போய் ரெடி ஆகலாம். போலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய லொகேஷன். வாவ். முதல்ல நாம போய் அந்த ஏரியில ஷூட் பண்ணலாம். வாட் a sexy location man. சீரியஸ்லி? சரி, இவ்வளோ அழகான லொகேஷன் எப்படி கண்டுபிடிச்ச? ஆக்சுவலி நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனை யோசித்தேன். அந்த இடத்துல ஷூட்டிங்கும் நடக்கணும், அதே சமயம் நம்ம அவுட்டிங் போகிற மாதிரியே இருக்கணும்னு நினச்சேன். நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு ராத்திரி என்ஜாய் பண்ணணும். அப்போ சூப்பராக இருக்கும் இல்லையா? நான் போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு வா. ரோஹித், முதல்ல எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்? இந்தியனா இல்ல வெஸ்டர்னா? Zoya, my dear Zoya, you know very well I like sexy leg piece. Okay, so what can I do baby? ஸோ இங்கே பாரு செல்லம், ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய கான்செப்ட் பிரகாரம் நாம் ஷூட் வெஸ்டர்ன் வேரில் தான் பண்ண போகிறோம். ஸோ பேபி, சீக்கிரமாக போய் மாயாவை ரெடி பண்ணு. ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க மாடல் இப்ப ரெடி ஆகி வந்துருவா.
பாருங்க சார், ம் பியர், சில்டு பியர். ம் தேங்க்யூ ராகேஷ். இங்கே பாரு தம்பி, நான் கேட்ட அந்த நான்வெஜ் என்னாச்சு? சார், மசாலா போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். விறக கொண்டு வந்து நெருப்பு பற்ற வச்சா போதும், உங்கள் லெக் பீஸ் ரெடி ஆகிடும். தேங்க்யூ. என்ன ராகேஷ், இன்னுமா நெருப்பு பற்ற வைக்க முடியல? சமி சார், இந்த விறகெல்லாம் ஈரமாக இருக்கு. இதை பற்ற வைக்கணும்னா காட்டுக்கு போய் காஞ்ச விறக கொண்டு வரணும். ஏ தம்பி, அங்கே பாருப்பா, நம்ம முன்னாடி எவ்வளோ பெரிய காடு இருக்கு. அங்கே போனால் காஞ்ச விறகு கிடைக்க போகுது. அட, இதை நான் மறந்தே போயிட்டேனே. அப்புறம் ராகேஷ், ம், காட்டுக்குள்ளே போகிற கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா. ஏன் காட்டுக்குள்ளே சிங்கமாக இருக்கு? அட ஏன்பா பயப்படுற? பாம்பு பிடிக்கிற வயசுடா வந்து, தைரியமா பிடி. எதை, பாம்பையா இல்லை சிங்கத்தையா? வாய் கூடிருச்சுடா உனக்கு. சும்மா அவனை பயமுடுத்தாதடா. இந்த காட்டில் நம்மளை விட வேற எந்த பெரிய மிருகமும் கிடையாது. என்னங்க சார், நீங்களும் சும்மா காமெடி பண்ணுறீங்க. அட என்னப்பா, இங்கே காஞ்ச விறகு எங்கே கிடைக்கும்னு தெரியலையே. ஹோல்ட் ஹோல்ட். பேபி சின்ன சின்ன. எக்ஸ்பிரஷன் வேணும் மரியா. ஹாட்டா ஹாட்டா பார்த்தோன்னே எல்லாம் சொக்கி போகணும் மரியா. வாவ், லவ்லி போஸ். அடா அண்ணா, அண்ணா உங்களை தான். அண்ணா, நீங்கள் இங்கேவா இருக்கீங்க? ஆமா, நான் இங்கே தான் இருக்கேன். இந்த காட்டுலையா? ஆமா, இந்த காட்டில் தான் இருக்கேன். இங்கே பக்கத்தில் தான் என் வீடு இருக்கு. அது சரி, நீங்களும் விறகு எடுக்க தான் வந்தீங்களா? ஆமா, விறகெடுக்க தான் வந்தேன். அது சப்பாத்தி பொண்டாட்டி சுடணும்ல, என் பொண்டாட்டி ரொட்டி சுடணும்ல, அதுக்கு தான் விறகு வெட்ட வந்தேன். விறகு இல்லாம சப்பாத்தி சுட முடியாது இல்லையா? ஆமா, நீங்க என்ன பண்ற? அட, நான் இங்கே ஷூட்டிங்க்கு வந்தேங்கண்ணா. எனக்கும் சமைக்க விறகு தேவை, விறகு தேடி தான் வந்தேன். ஷூட்டிங் படமா? என்ன சின்ன பையனா இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஏ காளி, யார் அங்க? அட, அந்த படம் இல்லைண்ணா, நாங்கள் ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கோம். ஃபோட்டோ ஷூட். போட்டோ எடுக்க வந்திருக்கீங்களா? அட ஆமாம், அதே தான், ஃபோட்டோ தான். சார், என் பொண்டாட்டி ஒரு போட்டோ எடுங்களேன் ப்ளீஸ். அட அட அட, என்ன பண்றீங்க அண்ணா? என்ன விடுங்கண்ணா. அண்ணா, நான் விறகு எடுக்க வந்தேண்ணா. விறகா இந்தாங்க, இந்த விறகெல்லாம் வச்சுக்கோங்க சார். நான் அட, என்ன இது வேணாலும் போதும். விறகு தரேன். என்ன, நான் வேணா இந்த மொத்த காட்டியும் வெட்டி தரேன். என் பொண்டாட்டி ஒரு போட்டோ எடுங்க சார் அட, ப்ளீஸ் அட, சார். என்னை விடுங்க. வாங்க வாங்க என்னை விடுங்க. வாங்க சார். அட என்ன சார் நீங்க? ஆக கோடாலி எங்கேயே வச்சுட்டேன். லவ்லி, குட் ஜாப், குட். யா. இங்க வாங்க சார். இருங்க இங்க தான் பக்கத்துல. போகுது. அட பொறுமை. வாங்க சார். என்ன சார் நீங்க? இருங்க வாங்க சார், வாங்க. எதுக்கு என்ன கொல்ற? வா போலாம்.
வாங்க சார். அட வாங்க சார். இங்கே பாருங்க சார், கொஞ்சம் நல்லா பாருங்க. அதுதான் என் பொண்டாட்டி ரம்யா. ரம்யா, ரம்யா, சாருக்கு ஒரு வணக்கம் சொல்லு. எப்படி இருக்கா சார்? அழகி சார், எப்பவும் அழகா தான் இருப்பா. இவ்வளவு அழகா இருக்கல்ல? உன் கண்ணு என்ன குருடா? தேவையில்லாம என்ன டென்ஷன் படுத்தாத. சார் சார், ஏன் சார் கோவப்படுறீங்க? இங்க வாங்க சார், என் பொண்டாட்டி ஒரு போட்டோ எடுங்கலாம் சார். அழகி இங்க சார். பாரு கிறுக்கு பயலே, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த எலும்பு கொண்ட உன் பொண்டாட்டின்னு சொல்ற, அதுவும் அழகா இருக்கான்ற. இங்க பாருங்க சார், நீங்க போட்டோ எடுக்க முடியும்னா எடுக்க முடியும்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு என் பொண்டாட்டி எலும்பு கூடன்னு சொல்லாதீங்க. இந்த எலும்பு கூட காட்டதான் என் டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணியா? என் பொண்டாட்டி எலும்பு கூடா? பார்க்க எலும்பு கூடு மாதிரி இருக்காளா? இன்னைக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. எங்க எங்க என்னோட கொடாலி? இங்கே தானே போட்டேன். ஓடிட வேண்டியதுதான். உன்னை என்ன பண்ற பாரு. டேய், எங்கடா ஓடுற? டேய் நில்லு. என்ன இங்க சுத்தமா மொபைல்ல நெட்வொர்க்கே கிடைக்க மாட்டேங்குது. ஆமாப்பா, அது என்னமோ உண்மைதான். சரி, இன்னும் எத்தனை சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லு. அது இப்போ இந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் இன்னும் 2 சேஞ்சஸ் இருக்கு, அவ்வளோதான். ஓ மை காட். ஜோயா, அவளை கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ண சொல்ல. ஜோயா, டூ ஃபாஸ்ட் பேபி. யா பேபி. ஜோயா, கம் ஆன், ஃபாஸ்டா, சீக்கிரமா முடி. ஜஸ்ட் 2 minutes டியர். ஏய், Fantastic, Maria. Super. Kalakita. Lovely pose. Next change. Come on. Come on. ஒரு வழியா ரோஹித் என் கையை பிடிச்சிட்டுல. என்ன பண்றது? கண்ணாலே கொல்றியே. அது போகட்டும். ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போற? ஏ, நான் என்ன செஞ்சாலும் அதை நீ செய்ய போறியா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஆமா, நீ என்ன செய்ய போற? சூசைட் தான். காதல் லீலையெல்லாம் முடிஞ்சிருச்சுனா இப்ப கொஞ்சம் வேலையை பார்க்கலாமா? என்னுடைய காதலினா அது நீ மட்டும்தான் என் உயிரே. அப்படியா? சும்மா ஒரு ஜாலிக்காக பேசினேன். அதுவும் இல்லாம இதை ஒரு சாக்கா வச்சு உன்னை என்னால வெறுப்பேற்ற முடியும் இல்லையா? ஓ ரியலி? பேபி, ஆர் யூ ஜெலஸ்? நெக்ஸ்ட் சேஞ்ச். ஓகே, நீ என்ன சொல்றியோ அது செய்வேன். இன்னைக்கு உண்மையிலேயே ஷூட் ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு. You just chill, baby. Thank you. சீரியஸ்லி ஆசம். அது சரி, விறகெடுக்க போன ராகேஷ் இன்னும் வரவே இல்லையே. மொத்த காட்டியும் வெட்டிட்டு தான் வருவான் போல இருக்கு. இங்க பாருங்க, வயிற்றுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்குது. இவன் எப்போ வருவான்னு தெரியலையே.
டோன்ட் வரியா, நான் நெருப்பை பற்ற வைக்க ட்ரை பண்ணுறேன். வாங்க. ஓகே, இதான் இதான் நாங்களும் எதிர்பார்த்தோம். ஆல் தி பெஸ்ட். என்ன அவுத்து விடு, என்ன அவுத்து விடு, என்ன அவுத்து விடு, என்ன அவுத்து விடு, என்ன அவுத்து விடுன்னு சொல்றேன். டேய் லூசு, ஒழுங்கா என்ன அவுத்து விடுறா, என்ன அவுத்து விடுறா. என்ன அவுத்து விடுறா, என்ன அவுத்து விடுறா, நான் போனோம். என்ன அவுத்து விடுறா, உங்ககிட்ட தான் நான் சொல்றேன் மொட்டை. என்ன அவுத்து விடுறா, என்ன அவுத்து விடுறா, அவுத்து விடுறா ப்ளீஸ். டே அவுத்து விடுறா. இந்தாம்மா டீ குடி. சர்க்கரையா? கம்மியாக தான் போட்டிருக்கேன். நான் கம்மியாக தான் போட்டேன். எனக்கு தெரியும் உனக்கு சர்க்கரை அதிகம் போடக்கூடாதுன்னு. டேய் மொட்டை, என்ன அவுத்து விடுறா. வாய் மூடு. நான் நான் என் பொண்டாட்டி கூட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, பார்த்துட்டு தானே இருக்கேன். அட, அவன் விருந்தாளியாக இருந்தாலும் என்ன வேணாலும் பேசலாமா, என்ன வேணாலும் செய்யலாமா? எல்லா தப்பும் என்னோட தான். ஓ முன்னாடி தானே அவன் உன்னை எலும்பு கூடுன்னு சொன்னான். நீ என்ன எலும்பு கூடா? நீ 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 என்ன பார்க்க எலும்பு கூடு மாதிரியா இருக்க? என்ன அவுத்து விடுறா. அட மோன ஒன்றுனா மரியாதையா சொன்னா கேட்க மாட்டேங்கிறா ஒன்ன. டேய் பைத்தியம், என்ன அவுத்து விடுறா. பாத்தியா பாத்தியா, அவன் உன் முன்னாடியே என்ன பைத்தியம்னு சொல்றான். என்ன பார்த்தா அப்படியே தெரியுது? சொல்றத செய்டா. நான் என்ன பைத்தியமா? நான் ஒரு பைத்தியம், எனக்கு பார்க்கணும் வைத்தியம். என்ன அவுத்து விடுறா. அவுத்து விடுறேன்டா, அவுத்து விடுறேன். அதுக்கு முன்னாடி உன் மண்டையை உடச்சி வெளில எடுக்கிறேன். அதுக்கப்புறம் உன் மூளையில எப்படி அடுத்தவங்கள கேவலமா பேசுறேங்கிறத நான் பார்க்க தான் போறேன். டேய் பைத்தியம், என்ன அவுத்து விடுறா, அவுத்து விடுறா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இங்க வருவாங்கடா. வேணா வேணா வேணா. நான் ஒரு பைத்தியம், எனக்கு பார்க்கணும் வைத்தியம். நான் ஒரு பைத்தியம், நான் ஒரு பைத்தியம், என்ன விட்டுடா பைத்தியம். பிரதாப், ம் இந்த சேஞ்சில் நாங்கள் வார்ம் டோன் யூஸ் பண்ண போகிறோம். ம் அதனால இவளோட மேக்கப் இந்த மாதிரி இருக்கணும். ஓகே டன். சரியா? தொடச்சிக்கிட்டு தானே இருக்கேன், அப்புறம் எதுக்கு கத்துற? தப்பு பண்ணது அவன், தேவையில்லாம நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த அற்புதமான பார்ட்டியை நாம ரோஹித் பேரை சொல்லி கொண்டாட போறோம். கைஸ், ராகேஷ் போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? கண்டிப்பா டைம் ஆகும்பா, மொத்த காட்டையும் வெட்ட போயிருக்கான்ல. பி சீரியஸ்பா, அவன் போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இட்ஸ் நாட் அ ஜோக், ஷீ இஸ் ரைட். ஒருவேளை அவன் பிரச்சனையில் ஏதாவது மாட்டிக்கிட்டானா என்ன? ரோஹித், அந்த சிங்க கதை காமெடிக்கு தானே சொன்னேன்.
ஆப்வியஸ்லிப்பா அது சும்மா காமெடி தான். சிங்கம் இருந்து தான் அவனை போக விட்டுருப்பானா? ஆனா அவன் இங்கிருந்து போய் 2 மணி நேரம் ஆச்சே. கூல் டவுன்பா. ஒருவேளை நிறையா விறகு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு உள்ளே போயிருக்கான் போல இருக்கு. ஜஸ்ட் திங்க் பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஹி இஸ் அப்சல்யூட்லி ரைட். கொஞ்ச நேரம் பார்ப்போம், இல்லைன்னா நாம எல்லாரும் போய் ராகேஷை தேடி கண்டுபிடிப்போம். ம் சரிப்பா, சாப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ சீக்கிரமா வந்த வேலையை முடிக்கலாம்னா கைஸ், டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. சீக்கிரமா நம்ம கடைசி சேஞ்சஸை ஷூட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நாம பிரேக் பண்ணிக்கலாம். அப்புறம் நைட் ஷூட் பண்ணிட்டு பேக்கப். அதுக்கப்புறமா ராத்திரி முழுக்க கொண்டாட்டம் தான். டிஜே பார்ட்டி. இவ பெரிய மகாராணி மாதிரி உக்காந்துக்கிட்டே இருக்கா. எல்லா வேலையும் நான் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் மனுஷன் தான், மிஷின் கிடையாது. நான் தான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கல. லவ்லி ஷாட், பேக்கப். வாவ். இங்க பாரு, இன்னும் ராகேஷ் வரவே இல்ல. எனக்கு என்னமோ பிரச்சனைன்னு தான் தோணுது. Oh Oh God. God, அவனுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. கைஸ், இப்பவே நாம போய் ராகேஷை தேடுறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. நாம ஒரு வேலை பண்ணலாம். நாம எல்லாரும் போக வேண்டாம், யாராவது 2 பேர் போகலாம். மீதி பேர் இங்கே இருக்கலாம். அப்போ தான் ஒருவேளை ராகேஷ் வந்தா நாமளாம் தெரிஞ்சுக்க முடியும். ரைட். எஸ், ஹி இஸ் ரைட். ஏன்னா இது ரொம்பவே அடர்ந்த காடு. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபோனில் நெட்வொர்க்கும் இல்லை. நானும் பிரதீப்பும் போயிட்டு வரோம். நீங்கள் 3 பேரும் எங்களுக்காக இங்கேயே காத்துட்ருங்கண்ணா. சமீர், ஒருவேளை ராகேஷ் திரும்பி வந்துட்டானா நீங்கள் 2 பேரும் வண்டியோட ஹார்ன் அடிச்சு எங்களுக்கு சிக்னல் பண்ணுங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, இருந்தாலும் ஹாரன் சத்தம் எங்களுக்கு கேட்கும் நான் நம்புகிறேன். தட்ஸ் அ குட் ஐடியா. ஆனால் நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. போயிட்டு வரலாம். பார்த்து பத்திரமா இருங்க. கேர்ஃபுல் கைஸ். பார்த்து ஜாக்கிரதையா பார்த்து இருங்க. பத்திரம்ண்ணா. பார்த்து. பத்திரமா பார்த்துக்கிறேன். வந்து ஹாரன் அடிங்கண்ணா. சரி. ராகேஷ், ராகேஷ், ராகேஷ். இவன் எங்க போனான்னு தெரியலையே. ராகேஷ், ராகேஷ். அட எங்க போய் மறைஞ்சிருக்க ராகேஷ்? இங்க பாரு, நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். நீ என்ன காதலிக்கலையா என்ன? ஒருவேளை உனக்கு வேற யார் கூடயாவது தொடர்பு இருக்கா என்ன?
ஒருவேளை இவன் கூட உனக்கு தொடர்பு இருக்கா? இல்ல இவன் தான் செத்துட்டானே, இவன் கூட எப்படி நீ தொடர்பு வச்சுக்க முடியும்? நான் கொன்னுடுவேன், எல்லாரையும் கொன்னுடுவேன். நான் சொன்னது கேட்டுச்சுல? இப்ப நீ வீட்டை விட்டு எப்படி போறேன்னு நானும் பாக்குறேன்னு. ரோஹித் சார், ரத்தம் காயாம இருக்கு. ஒருவேளை காட்டு மிருகம் ராகேஷ் ஏதாவது? இல்ல, எனக்கு அப்படி தோணல. ஒருவேளை ராகேஷ் ஏதாவது காட்டு மிருகம் இழுத்துட்டு போயிருந்தா அப்ப இந்த இடத்துல நிறைய ரத்தம் இருந்திருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லை. அதுவும் இல்லாம இங்க இந்த மாதிரி காட்டு மிருகம்லாம் இல்லை. இந்த இடத்தோட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். இங்கே பாரு தம்பி, ஐயா ஒன்னதான் காட்டுவாசின்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, நாங்கள் எங்கள் ஷூட்டிங்காக வந்தோம். எங்களுடைய க்ரூ மெம்பர், அதாவது எங்கள் கூட வந்த ஒருத்தன் விறகெடுக்க இந்த காட்டுக்குள்ளே வந்தான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் அவன் திரும்பி வரவே இல்லை. ஒருவேளை நீ அவனை எங்கேயாவது பார்த்தியா? வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாரா? அவனே தான். என்னை விட அழகுல கொஞ்சம் கம்மியா இருந்தானா? என்ன? அவனே தான். ஆமாம் ஆமாம். அவன் என் வீட்டில் தூங்கிட்டு இருக்கான் சார். என்ன, உன் வீட்டில் தூங்குறானா? அது காலையில என் பொண்டாட்டிய போட்டோ எடுக்க வந்தான், அப்படியே அங்கேயே தூங்கிட்டான். தூங்கிட்டானா? ஆமா சார், நானும் எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன், எனக்கு தூக்கம் வருது விடுன்னு சொன்னான். அது சரி, நம்ம கிட்ட காட்டுல விறக பொறுக்க போறேன்னு சொல்லிட்டு இவன் வீட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்கானா? இங்க பாரு, நீ எங்க 2 பேரையும் உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அதுக்கு என்ன சார், கண்டிப்பா வாங்க வாங்க, நான் உங்களை என் பொண்டாட்டிக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னா. என் பொண்டாட்டி பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. உங்களை எல்லாம் அவ பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவா. அடடா, என்ன சார், ஏன் இங்கே நின்றுட்டீங்க? வாங்க வாங்க சார், அட வாங்க. ஆமா, இங்க பாரு, நீ எங்க தங்கி இருக்க? இங்கே தான் பக்கத்தில் எனக்கு வீடு இருக்கு, மரத்து மேலே. தனியா இருக்கியா? இல்லை சார், நான் தான் சொன்னேனே என் கூட என் பொண்டாட்டி இருக்காங்கன்னு. ஆமா, எவ்வளோ நாளா நீ இங்க இருக்க? அது சார், நான் இருக்கிற வீடு இருக்கே, அது ரொம்ப பெரிய ஆஃபீஸரோட வீடு சார். அவருக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும் சார். ஆனால் இப்போ அவர் எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரில சார். நானும் என் பொண்டாட்டியும் ஒன்றா வேலை பார்த்தோம். நாங்கள் அவரை நல்லா பார்த்துக்கிட்டோம். நாங்கள் ஒரு வகையில் அடிமை மாதிரி தான் வேலை பார்த்தோம். என்ன பண்ண, எங்கள் நிலமை அப்படி. அதனால தான் அவர் வீட்டில் நாங்கள் வேலை செஞ்சோம். நான் என் பொண்டாட்டியை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன் சார். என் பொண்டாட்டி ரொம்ப அழகாக இருப்பா. அதனால் இந்த ஊர்க்காரனுக்கெல்லாம் என் பொண்டாட்டி மேலே ஒரு கண்ணு சார். ரொம்ப அழகாக இருப்பா. அதனால தான் யார் கண்ணும் பட்டுடக்கூடாதுன்னு அவளை இந்த காட்டுக்குள்ளே வச்சுருக்கேன். பார்த்து வாங்க சார், சறுக்கும், கொஞ்சம் கவனமாக வாங்க. அது என்னென்ன சார், என் பொண்டாட்டியை மற்றவங்க பார்த்தா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் உங்களை பார்த்தா பெரிய இடத்து பிள்ளைங்க மாதிரி இருக்கீங்க, அதான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க சீக்கிரம் போகலாம், பொழுது சாயிற மாதிரி இருக்கு. நாம் இன்னும் ரொம்ப தூரம் போனோம். என் பொண்டாட்டி தனியாக இருப்பா.
இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பயங்கர இருட்டாயிடும். நம்மளால வேற எங்கேயும் போகவும் முடியாது. இவ்வளோ நேரமாச்சு போனவங்களையும் காணோம். நம்ம தேவையில்லாம நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். டாமிட், நம்ம டயர் இப்ப பஞ்சர் ஆயிடுச்சு. ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தோணுது. ராகேஷ் திடீர்னு காணாமல் போனது, அப்புறம் நம்ம காரோட டயர் பஞ்சர் ஆயிருக்கு, அதுவும் ஒரே நேரத்தில். ஒருவேளை ராத்திரி ஆனதுக்கு அப்புறமா அவங்க வரலைன்னா நாம என்ன பண்றது? வேற என்ன பண்ணுறது, விடியிற வரைக்கும் இப்படியே தான் காத்திருக்கணும். ஏன்னா நாமளும் அவங்கள தேடிட்டு இப்போ காட்டுக்குள்ளெல்லாம் போக முடியாது. அதுக்காக அவங்கள விட்டுட்டும் போக முடியாது. போதாததுக்கு வண்டியோட டயரும் பஞ்சர் ஆனதுனால நம்மளால் மெயின் ரோட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்கு. அதுக்காக இங்க சும்மா கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுல்ல. சரி, இப்ப என்ன பண்றது? ஆனா கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும். ஒரு நிமிஷம். என் ஃபோனில் நெட்வொர்க் கிடைக்குதான்னு நான் தேடி பார்க்குறேன். ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும்ல. சார் நம்ம வந்துட்டோம். என் வீடு அங்கே இருக்கு பாருங்க. ஆட்ரா சக்கண்ணா, இங்கே தங்கியிருக்க? ஆமாம் சார், நான் இங்கே தான் தங்கியிருக்கேன். அடி தூளு, உண்மையாவே நீ மூலக்காரன் தான்டா. சரி, சீக்கிரமா போய் ராகேஷை கூப்பிடு, எங்களுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அது இருக்கட்டும் சார், முதல்ல நீங்கள் வந்து என் பொண்டாட்டியை பாருங்க. என்ன அதுவும் இல்லாமல் இப்போ குளிர் அதிகமாக அடிக்குது. அதனால் உங்களுக்கு நெருப்பை மூட்டி விட்டுட்டு போகிறேன். நானும் போய் என் துணியை மாற்றிட்டு வந்துடுறேன். யாருப்பா இவன்? என்ன ஆள் இவன்? அவங்க 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த ராகேஷ்னால மொத்த பிளானும் சொதப்பிருச்சு. ஆமா, பேசாம நாம மேலே போவோமா? வா போலாம். எங்கேயா இருக்க? தம்பி, எங்க இருக்க? அட, நீங்க மேலேயே வந்துட்டீங்களா சார்? அது என்னன்னா, என் மனைவி கொஞ்சம் கூச்ச சுவாபம். இதோ வந்துடுறேன், இருங்க. இரு, நில்லு. இங்க பாரு ரம்யா, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க. என்ன, நம்ம விருந்தாளியை நீ பார்க்க மாட்டியா? உன் சொந்தக்காரங்க யாராவது வந்தால் நான் நல்லா கவனிச்சுக்கிறேன்ல. சரி பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா வந்து பாரு, அவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. அட அட வாமா, கூச்சப்படாதம்மா, வாமா, இவங்க ரொம்ப பெரிய ஆளுங்க. அட வாமா, அவ்வளோதான். பாருங்க, இதுதான் சார், இவ தான் சார் என்னோட பொண்டாட்டி ரம்யா. இந்த சாருங்களுக்கு வணக்கம் சொல்லு. அழகா இருக்கல்ல சார்? உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கல்ல? உனக்கு என்ன பைத்தியமாடா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல? நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டே போற. ராகேஷ் எங்கடா இருக்கான் சொல்லு. பிரதீப், போய் திறந்து பாரு. ஏய் ராகேஷ், ரோஹித்,
ராகேஷ் He is dead. என்ன கொடுமை இது? இங்க பாருங்க, இதுக்கு மேல என்னால முடியாது. இவங்க ஏன் இன்னும் இங்க வரவே இல்ல? இங்க பாருங்க, எனக்கு யோசிச்சு யோசிச்சு பைத்தியமே பிடிக்குது. இந்த இடத்துல ஷூட் பண்ண சொல்லி ரோஹித் கிட்ட யார் சொன்னது? ஒருவேளை அவன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? ஓ காட், ஒருவேளை ஏதாவது ஆயிருந்தா? Just think positive. எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. ரொம்ப இருட்டிருச்சுல்ல, அதனால் அவங்க அங்கேயே எங்கேயாவது தங்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம்ல. விடிஞ்சதுக்கப்புறம் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியும் இருக்கலாம். ஒருவேளை விடிஞ்சதுக்கப்புறமும் வரலன்னா நான் அவங்கள தேடி உள்ளே போகிறேன் என்ன. ஆனால் நீங்கள் 2 பேரும் நேராக மெயின் ரோட்டை நோக்கி போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கும். சார் நான் இவனுக்கு எவ்வளோ சொல்லி புரிய வச்சேன். ஆனால் அவன் நான் சொல்கிறது எதையுமே கேட்கவே இல்லை சார். தேவையில்லாமல் என் பொண்டாட்டியை ரொம்ப தப்பாக பேசினான் சார். என் பொண்டாட்டியை எலும்பு கூடு வெறும் எலும்பு கூடுன்னு தப்பாக பேசினான் சார். அதோட மட்டும் இல்லாமல் என்னை பார்த்து லூசு பைத்தியம் வேற சொன்னான் சார். நான் தான் தெரியாமல் மடையில அடிச்சவனு கொன்னுட்டேன். நான் தான் சார் உங்கள் கூட்டாளியை கொன்னுட்டேன். அவனை வெளியே இழுத்துட்டு வாடா. வாடா. சாகடிக்கணும். கீழே எடுத்துட்டு போ. போய் சாவுடா. என்ன அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. என்ன வீட்டுக்காவா தூக்கி போடு. என் ஃப்ரெண்டையே கொன்ன. சாவுடா. என்ன அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ண? சாவுடா. அவன் தான் என் பொண்டாட்டியை எலும்பு கூடுன்னு சொன்னா. பிரதீப், ரோஹித், ரோஹித் கொண்டு வந்துட்டேன். இதை நொறுக்குவோம். ஒன்றும் பண்ணாதீங்க. ரம்யா விட்டுருங்க. பிரதீப், பிரதீப் என்னாச்சு? பிரதீப் உனக்கு என்னாச்சு? பிரதீப், ஏன்டா என் பிரதீப கொன்ன? ஏன் என் நண்பர்களை கொன்ன? அவனே உனக்கு கொன்ன? உன்னை கொல்லாம விட மாட்டா. மனுஷங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களை சுடுகாட்டுல வச்சு எரிப்பாங்க. இந்த மாதிரி எலும்பு கூடாக்கி யாருமே கூடவே வச்சுக்க மாட்டாங்க. புரியுதா? பணத்தை எப்படி எரிப்பாங்கன்னு நான் இப்ப உனக்கு சொல்லி காட்ட போறேன்.
எப்படி பணத்தை எரிப்பாங்கன்னு இன்னைக்கு உனக்கு நான் காட்டுறேன். செத்து தொலைடா. அநியாயമായ பொண்டாட்டி கொண்டுட்டீங்களடா. என் பொண்டாட்டிய கொண்டுட்டீங்களே ரம்யா. இதனால் தானே இத்தனை நாளா என் பொண்டாட்டி ஆட்டி காட்டாம இருந்தேன். ரம்யா கொண்டுட்டீங்களடா அநியாயமா. ரம்யா, சண்டை ஏதாவது நடக்கும்போது வீட்டை விட்டு வெளில வராதன்னு உன்ட்ட எத்தனை தடவை சொன்னேன். நீ சொன்னதை கேட்டியா? கதவை சாத்திட்டு உள்ள இருந்திருக்கலாம்ல. நம்ம சந்தோஷமா இருந்த நாட்கள் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆக்கு பாக்கு வத்தலை பாக்கு டாம் டும் டையா. ராஜா போனான் காட்டுக்கு, திரும்பி வந்தான் குஜாவோட. ஊர் மக்கள் பார்த்து சிரிச்சாங்க. என்ன என்ன சொன்ன? நம்ம டாக்டர் கிட்ட போல. நான் சொன்னேன் உனக்கு ஊசின்னா பயம் இல்லை, அது உனக்கு வலிக்கும்ல. நான் தான் உனக்கு கசாயம் கொடுத்துருக்கேன். இந்த கசாயம் குடிச்சாலே சரியாயிடும். ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு உனக்கு சரியாயிடும், உனக்கு சரியாயிடும். அப்படியே நீ செத்து போன மாதிரியே இருக்க. நான் உன்னை வெளியில கூட்டிட்டு போயிட்டு வரேன்னா கொஞ்சம் காத்தோட்டமா இருந்தா நல்லா இருக்கும். உன்னை நான் எப்போவும் என் மனசுக்குள்ளே வச்சிருக்கேன் தெரியுமா? நான் உன்னை என்னைக்கு சாவிட மாட்டேன். உங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். கைஸ், இப்போ நடு ராத்திரி ஆயிடுச்சு. ஒருவேளை இந்த இடம் பாதுகாப்பு இல்லைன்னா நாம இந்த மாதிரி வெளியே உட்காந்துருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது. சரியா தான் சொல்ற. போலாம். இங்க பாரு, கதவை உள்பக்கமாக லாக் பண்ணிக்கேன்னா Okay. அப்புறம் டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக தூங்கு. எல்லாம் சரியாயிடும். அப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா மறக்காம ஹார்ன் அடி, நான் வந்துடுவேன். ஓகே. ஓகே, குட் நைட் பேபி. பார்த்து ஜாக்கிரதையா இரு, சரியா? சரி வா, பாய். என் கல்யாண ட்ரெஸ் இவங்க இப்படி கிழிச்சிட்டாங்களே. இவங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணி இந்த ராத்திரி நேரத்தில் என்ன இப்படி குளிக்க வச்சுட்டாங்க. சமீர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹேய், பயப்படாத, அதான் கூட நான் இருக்கேன்ல. நான் இந்த அளவுக்கு தைரியமா இருக்கேன்னா அதுக்கு நீ என் கூட இருக்கிறது தான் காரணம். உன்னை நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன் தெரியுமா?
என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உன்னை காதலிப்பேன். கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு சமீர். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம இந்த மாதிரி இடத்துல தனியாக வாழ்ந்தா நல்லா இருக்கும். இந்த இடத்துல நீயும் அப்புறம் நானும் அப்புறம் நீயும். ஒன்று சொல்லட்டுமா? நீ சிரிக்கும்போது தான் என்னோட வாழ்க்கையே ரொம்ப அழகானதாக தெரியுது. கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் நானும் இந்த மாதிரி யாரும் இல்லாத இடத்துல நிம்மதியாக வாழலாம். என்ன இந்த மாதிரி ஏரிக்கும் காட்டுக்கும் நடுவில் அந்த மாதிரி நேரத்தில் தென்றல் உன்னோட கூந்தலை வருடும்போது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும். வாழ்க்கை முழுக்க என்னை இதே மாதிரி நீ கட்டி அணைச்சிருந்தா எனக்கு அதுவே போதும். என் வாழ்க்கையில் எனக்கு வேற என்ன வேணும் சொல்லு. அந்த அளவுக்கு நீ என்ன காதலிக்கிறியா? அது உனக்கு தெரியாதா? நாம 2 பேரும் பிரிஞ்சிருவோமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நேவா, இந்த அழகான ஜோடியை பிரிக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? அதோ அங்க மேல கொஞ்சம் நல்லா பாரு. அங்க மேல இருக்கிற கடவுள் கூட நம்மளை பிரிக்கிறதுக்காக 100 முறை இல்லை 1000 முறை யோசிப்பாரு. அதாவது இந்த மாதிரி ஒரு பாவத்தை பண்ணலாமா வேணாமான்னு. மேடம், நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு தெரியும்ல. ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம். அப்புறம் நான் உன்னை என்னைக்கும் பத்திரமா பார்த்துப்பேன்.
சமீர் சமீர் யாரு நீ? சமீர் வா. என்ன விடு, என்ன விடு. சமீர், ஜோயா, என்ன விடு. ஹெல்ப் மரியா, சமீர், மரியா, ஹெல்ப் மரியா, மரியா. சந்தோஷத்துல எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. பாத்தியா ரம்யா, அங்க பாரு, அங்க கொஞ்சம் பாரு. நம்ம வீட்டுக்கு புது விருந்தாளி வந்திருக்காங்க. அழகா இருக்கால? சொல்லு, உனக்கு பொறாமையா இருக்கா? உனக்கு உனக்கு பொறாமையா இருக்கா? என்ன சொன்ன, என்ன சொன்ன, என்ன சொன்ன? இவளையும் கொண்டுடவா? அட இல்ல, இவளை கொல்றதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் தூக்கிட்டு வந்தேன்? இவளை நான் உனக்கு சக்காலத்தியா ஆக்க போறேன். நீ கொஞ்சம் பாரு, இவ பார்க்க அப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்கா பாரு. ஆனா உன் அழகு ஒன்றும் அழகு கிடையாது. நீ வேணா பாரு, உனக்கும் எனக்கும் ஒரு குழந்தைய இவ பெத்து தர போற. இவ பெத்து கொடுத்தாலும் நீ தான் அந்த குழந்தைக்கு அம்மாவாக இருக்க போற. அதுக்கப்புறம் நானும் பையனும் நான் மறந்தே போயிட்டேன். நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். இவளோட நண்பர்கள் எல்லாரும் உன்னை கொன்னுட்டாங்கல்ல. உன்னை அவங்க கொன்னுட்டாங்க. உன்னை தனித்தனியா பிச்சு போட்டாங்க. அவங்கள நான் ஒருத்தரையும் விட மாட்டேன். இவளையும் நான் கொல்லதான் போறேன். கோடாலி 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 எங்க போச்சு? என் கோடாலி, என் கோடாலி எங்க போச்சு? யாரு நீ? என்ன விட்டுடு, தயவு செஞ்சு என்ன விட்டுடு. பயந்துட்டியா? பயந்துட்டியா? நீ உண்மையிலே ரொம்ப அதிர்ஷ்டசாலி தெரியுமா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன விடு, என்ன விடுடா சைக்கோ, என்ன விடு. அது எப்படி விட முடியும்? கொஞ்சம் இங்க பாரு, கொஞ்சம் நல்லா பாருங்க. உன்னோட கூட்டாளிங்க எல்லாம் சேர்ந்து என் பொண்டாட்டிய இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க. பாரு, நல்லா பாரு. அவங்களெல்லாம் நீ என்ன பண்ண சொல்லு. நான் எல்லாரையும் கொன்னுட்டேன். அவங்க எல்லாரையும் நான் கொன்னுட்டேன். நான் அவங்கள கொன்னுட்டேன். நான் அவங்க எல்லாரையும் கொன்னுட்டேன். உனக்கு பார்த்தா தெரியல என் பொண்டாட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு? நீயே பாரு, என் பொண்டாட்டி எவ்வளோ அழகா இருக்காங்கன்னு. உன்னை விட ரொம்ப அழகா இருக்கால? கொன்னுட்டாங்க, உன் நண்பர்கள் இவளை கொன்னுட்டாங்க. I will kill you, bloody psycho. பைத்தியக்காரா. நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது.
சரி, உன் கோபத்தை கொஞ்சம் ஒத்தி வை. நான் இப்போ உன்னை என் பொண்டாட்டிக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். இவ தான் என்னோட மனைவி. அவ குறை சொல்ற மாதிரி எப்பவுமே நடக்காத என்ன? நான் சொன்னது புரிஞ்சுதா? நான் மறந்தே போயிட்டேன். என் பொண்டாட்டி தான் செத்துட்டாள்ல. இனி அவ இடத்துல நீ தான் இருக்கணும். இப்ப எனக்கு சந்தோஷத்துல பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு தெரியுமா? யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சமீர், 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 ஓ மை காட், சமீர், மரியா, 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 சமீர், தண்ணி. சமீர், சமீர், என்னாச்சு சமீர்? உனக்கு என்னாச்சு? ரத்தம்? மரியா எங்க சமீர்? சமீர், மரியா, 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 மரியா எங்க போனா சமீர்? நம்ம மரியாவை காப்பாத்தி ஆகணும். நீ ஒன்று பண்ணு, நீ ஒன்று பண்ணு. நீ இங்கேருந்து நேராக மெயின் ரோடுக்கு போ. இங்கேருந்து 3 கிலோமீட்டர் போயிட்டா கண்டிப்பாக மெயின் ரோடு வந்துடும். அங்கே உனக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும். நீ உடனே போ, நீ உடனே இங்கேருந்து போ. நான் மரியாவை தேடி பார்க்குறேன். இல்ல சமீர், நானும் உன் கூட வரேன். சொல்கிறத புரிஞ்சுக்கோ. நம்மளால தனியாக அவனை ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவேளை அவன் கூட இன்னும் நிறைய ஆளுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் மரியாவை தூக்கிட்டு போயிருக்கான். அப்புறம் மற்றவங்க என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. ஓ காட், இப்ப மரியா என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு புரியல. நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. இப்ப நமக்கு பேசுறதுக்கு நேரம் இல்ல, அதனால உடனே போ. நமக்கு வெளியாளுங்களோட உதவி தேவை, அதனால போ. சரி, ஆனா நீ ஜாக்கிரதையா இரு. ஜாக்கிரதை. நான் கூப்பிடுறது யாருக்காவது கேக்குதா? எல்லாரும் எங்க இருக்கீங்க? மரியா,
ரோஹித், எல்லாரும் எங்க இருக்கீங்க? நான் கூப்பிடுறது யாருக்காவது கேக்குதா? மரியா, நான் கூப்பிடுறது கேக்குதா? மரியா, மரியா, கதவை தரங்க. யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப், ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பிரதீப், மரியா, ராகேஷ், மரியா, நீங்க எல்லாரும் எங்க இருக்கீங்க?
மரியா, நான் கூப்பிடுறது யாருக்காவது கேக்குதா? பிரதீப், நான் கூப்பிடுறது உங்க யாருக்காவது கேக்குதா? பதில் சொல்லுங்க. சமீர், சமீர், மரியா நீ எங்க இருக்க? சமீர், சமீர், மரியா, மரியா, நான் கூப்பிடுறது கேக்குதா? சமீர், மரியா, மரியா, சமீர், சமீர், நான் இங்க தான் இருக்கேன். இந்த வீட்ல தான் இருக்கேன். சீக்கிரமா வா. ப்ளீஸ் என்ன மரியா. காப்பாத்து சமீர். மரியா, மரியா, சமீர், நான் வந்துட்டேன். மரியா, please மரியா. help me. சமீர், நீ பயப்படாத, நான் வந்துட்டேன். சீக்கிரம் கதவு தர சமீர். ப்ளீஸ் பயப்படாத, நான் வந்துட்டேன். சமீர், சீக்கிரம் வா சமீர். கதவு தர. காப்பாத்து சமீர். மரியா, மரியா, உனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்துட்டேன். உன்னை நினைச்சு நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? அது இருக்கட்டும், பிரதீப், ரோஹித், ராகேஷ்லாம் எங்க? அவங்கள எங்க? அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? அவன் எல்லாரையும் கொன்னுட்டான் சமீர். நீ பயப்படாத, நான் வந்துட்டேன்ல. நீ பயப்படாத, நான் இருக்கேன். இரு, போயிடலாம். அவன் எல்லாரையும் கொன்னுட்டான். ஜோயாக்கு என்னாச்சு சமீர்? ஜோயா எங்க? நீ கவலைப்படாத, நான் அவளை மெயின் ரோட்டுக்கு போக சொல்லியிருக்கேன். கண்டிப்பா ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும். நீ டென்ஷன் ஆகாம இரு. கன் இருக்கா? லோட் ஆயிருக்கு. இதை நான் பார்த்துக்கிறேன். மரியா, மரியா, முதல்ல ஷூ போட்டுக்க. அதை எடுத்துக்கோ. சீக்கிரம் 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 வா. போலாம் போலாம், சீக்கிரம் வா. வா. விட மாட்ட.
என்கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது. கண்டிப்பா உங்களை பிடிப்பேன். வந்துட்டேன். ஏய், நில்லு. தண்ணி தண்ணி. மரியா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்ச நேரம் பொறுத்துக்க. வா மரியா, வா எந்திரி. மரியா கொஞ்ச நேரம் பொறுத்துக்கிறேன். சேந்திரி தண்ணி. வா. ஏய், எங்க போறீங்க? வா சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம் கை கொடு. வா. தண்ணி தண்ணி. ஏய், நான் இருக்கேன், தைரியமா வா. நில்லுங்க. என்கிட்ட இருந்து எங்க தப்பிச்சு போறீங்க நீங்க? விட மாட்டேன். பக்கத்தில் வந்துட்டோம். வா சீக்கிரம் போயிடலாம். வா 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 சீக்கிரம் சீக்கிரம். விட மாட்டேன். உங்களை கொல்லாம விட மாட்டேன். மாட்டேன்டா. என் ஃப்ரெண்ட்ஸுகளை கொண்டுட்டல, உயிரோட விட மாட்டேன்டா. இங்க இருந்து உங்களை கொல்லாம விட மாட்டேன். சாமி சாமி சொன்னா கேளு. அவனை விடு. சாமி Stop, 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 stop. சரி, எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஐ ஆம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். சீக்கிரம் சீக்கிரம் வா.
மரியா ஏய், உங்களை நான் சும்மா விட மாட்டேன். எங்க ஓட பாக்குறீங்க? நில்லுங்க. நில்லுங்க. ஏய், ஏய். நீங்க என் கூட வாங்க. சீக்கிரம் வா. என்னால முடியல. போதும் சாமி, இதுக்கு மேல ஓட முடியாது. ஏய். சமீர், சமீர், சீக்கிரமா. சைக்கோ, சைக்கோ, ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? ப்ளீஸ் சாப்பிடா. ஐயோ, சமீர், விடாத சமீர். சமீர், சமீர், மாட்டேன்டா. சாவுடா. சமீர், 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 என்ன காப்பாத்து சமீர். சமீர், 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 அவனை விடுறா. அவனை விடு, விடுன்னு சொல்றல, விடு. ஐயோ சமீர், ஏய், சமீர், என்னை விட்டு ஓடி போலான்னு நினைச்சியா நீ? ஐயோ சமீர், சமீர். சமீர், மரியா, சமீர், 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 சமீர். மரியா மரியா, சார், மரியா, மரியா, மரியா.
நான் உன் மேல ஆசை வச்சிட்டேன். இல்லைன்னா இந்நேரம் உன்னை வெட்டி வீழ்த்தி இருப்பேன். இனிமே இங்கேருந்து ஓடுவ? ஆ? மரியா, மரியா, எங்க இருக்க மரியா? இந்த காதல் இருக்கே, இது ரொம்பவே வினோதமான ஒண்ணு. அதனால தான் மேல எனக்கு காதல் வந்திருக்கு. கேக்குதா? மரியா, ஜோயா, நீ எதுக்காக இங்க வந்த? நீ இங்க இருந்து போயிடு ஜோயா. இங்க இல்லனா இவன் உன்னையும் கொன்னுடுவான் ஜோயா. சார் சார், அந்த வீட்ல இருந்து தான் மரியாவோட சத்தம் வருது. அதுதான் அந்த பைத்தியக்காரன் வீடுன்னு நினைக்கிறான். நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? சரி சரி, ஆரம்பிங்க. சீக்கிரம் சண்டை போட ஆரம்பிங்க. சண்டை போடுங்க, சண்டை போடுங்க, இல்லன்னா உங்களை போட்டு தள்ளிடுவேன். சண்டை போடுங்க, சண்டை போடுங்க, இல்லன்னா நீங்க 2 பேரும் செத்து போயிடுவீங்க.
சண்டை போடுங்க சண்டை போடுங்க அப்படிதான் அப்படிதான் பொம்மலுக்கு 2 பேரும் நல்லா தான் சண்டை போட்டுக்கிறீங்க. ஏய் ஏய் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. செத்து தொலை. சோயா சோயா என்னை விட்டு போயிடாது சோயா. சோயா 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 கண்ணு திறந்து பாரு சோயா. ஏய் என்னையே கொல்ல பாத்தீங்களா? வாங்க. என்னைய அவ்வளவு தைரியமா? எங்க ஓடவா பாக்குற எங்கடி ஒன்ன என்னை விட்டு ஓட பாக்குறியா? இனிமே எப்படி வர நானும் பாக்குறேன். Soya.